அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 21/6/2026 ஆனி மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை. சூரிய உதயம் 5:54 சூரிய லக்னம் மிதுனம். திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். மேசம் ராசி நண்பர்களே, இன்று பதட்டமான ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் தரும். ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதன் மூலம் உங்களை நீங்களே நல்ல முறையில் வளர்த்து கொள்வீங்க. பேச்சுவார்த்தை மூலம் வரக்கூடிய மோதல்களை தவிர்க்க உங்கள் மேலதிகாரிகளுடன் கவனமாக பழக வேண்டும். பொறுமையுடன் இருக்க வேண்டும். விமர்சனங்களை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்கள் துணையிடத்தில் நட்பாக பழக மாட்டீங்க. இருவருக்கும் இடையில புரிந்துணர்வு இல்லாததே இதற்கு காரணம். நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இன்றைய நாள் உகந்ததல்ல. புதிய முதலீடுகளை முயற்சி செய்து நன்மைகள் அளிக்காது. உங்களுக்கு தலைவலி ஏற்பட வாய்ப்பிற்கு. ஆரோக்கியமாக இருக்க நீங்கள் ஓய்வாக இருக்க வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. ரிஷபம் ராசி நண்பர்களே, உங்களுடைய இலக்குகளில் வெற்றி அடைய நீங்கள் கடுமையாக போராட வேணும். உணர்வுகளை கட்டுப்படுத்தி அமைதியாக இருக்க வேண்டும். எது வந்தாலுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தள்ளி போட வேண்டும். இன்று அதிக பணி காணப்படக்கூடியதாகும். குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலை, இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க. குடும்ப நலனுக்காக பணத்தை செலவு செய்வீங்க. அதிகரிக்கும் பொறுப்புகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். உங்களுடைய தந்தையின் உடல்நலத்தில் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்காது. அதற்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம் என்பதால் உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மிதுனம் ராசி நண்பர்களே, மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கு. இலக்குகளில் வெற்றியடைய வேண்டும் என்ற உறுதி உங்களை முன்னேற்றும். விரைந்து முடிவெடுக்கக்கூடிய மனநிலை உங்களிடம் காணப்படலாம். பணிகளை மகிழ்ச்சியோடு நீங்கள் செய்வீங்க. சக பணியாளர்களுடன் உங்களுக்கு நல்லுறவு காணப்படலாம். இன்று அலுவலகத்தில் விருந்து மற்றும் விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க. உங்களுடைய வீட்டில் நடக்க இருக்கக்கூடிய விழா ஒன்றை பற்றி உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம். சேமிப்பு உயர வாய்ப்பு இருக்குது. உங்கள் பிரியமானவரின் விழாக்களில் கலந்து கொள்ள பணம் செலவு செய்ய வாய்ப்பு இருக்குது. மன உறுதி காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, அன்றாட செயல்களை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இன்று முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய மனதில் சஞ்சலமான எண்ணங்கள் காணப்படலாம். மன அமைதி பெற தியானத்தில் நீங்கள் ஈடுபடுங்கள். அதிக பணிகள் காணப்படுவதால் இன்று பணிகளை உங்களால் குறித்த நேரத்தில் முடிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படும். உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க. உறவின் நல்லிணக்கத்தை இது பாதிக்கும் என்பதால் இதனை தவிர்க்க வேண்டும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு உங்களிடம் பணம் காணப்படாது. தேவையற்ற செலவுகள் ஏற்படும். இதனால் உங்களுக்கு கவலை உண்டாக்கும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. சளி இருமல் போன்ற ஒவ்வாமை பாதிப்புகள் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. சிம்மம் ராசி நண்பர்களே, நீங்கள் கவலையுடன் காணப்படுவீங்க. எளிதில் உணர்ச்சி வசப்பட நேரிடலாம். அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துங்கள். பணியிடத்தில் காணப்படும் சவால் காரணமாக ஓய்விற்கு நேரம் இருக்காது. பணிகளை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீங்க. உறவின் நல்லிணக்கத்தை தக்க வைக்க இதனை தவிர்க்க வேண்டும். குடும்ப தேவைக்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம். அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு பணம் செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் காணப்படும். உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக நீங்கள் பணம் செலவு செய்வீங்க. இது உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு.
கன்னிராசி நண்பர்களே, யதார்த்தமான அணுகுமுறையை கையாள வேண்டும். உங்களுடைய வளர்ச்சியில் தடைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இன்று சுமாரான பலன்களே உங்களுக்கு காணப்படலாம். பணியிடத்தில் வெற்றி பெறுவதற்கான கடுமையான முயற்சிகள் தேவை. திறமையாக பணியாற்ற நீங்கள் திட்டமிட வேண்டும். கருத்து வேறுபாடு காரணமாக உங்கள் துணையிடத்தில் தவறான ஒரு புரிந்துணர்வு காணப்படலாம். இருவருக்கும் இடையிலான நல்லுறவை பாதிக்கும். நிதி வளர்ச்சி திருப்திகரமாக இருக்காது. குடும்பத்திற்காக தேவையற்ற வகையிலான பணம் செலவு செய்ய நேரலாம். உறவின் கவனம் செலுத்த வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஒவ்வாமை காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, உங்களுடைய இலக்குகளை நிறைவேற்றுவீங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று எடுக்கும் முக்கியமான முடிவுகள் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். வளர்ச்சி பாதையில் நீங்கள் முன்னேறுவீங்க. பணியில் மிகுந்த திருப்தி காணப்படலாம். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை கொண்டிருப்பீங்க. இருவரும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க. இதனால் அன்பு மேலும் அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்குது. உங்களுடைய குடும்பத்திற்காக பணம் செலவு செய்யக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. இன்று உங்களிடம் நம்பிக்கையான ஒரு மனநிலை காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்று பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைக்கக்கூடியதாகும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். இன்று வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்களிடம் காணப்படலாம். சக பணியாளர்கள் நல்ல ஆதரவு கிடைக்க பெறுவீங்க. பணியிட சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு. குறித்த நேரத்திற்கு முன்பே நீங்கள் கொடுத்த பணிகளை முடிப்பீங்க. உங்கள் துணையிடத்தில் சகஜமான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வீங்க. இதனால் உங்களுக்கு கணிசமான ஒரு தொகை சம்பாதிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று உங்களிடம் காணப்படும் திருப்தி காரணமாக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்று மன உளைச்சல் காரணமாக பிறருடன் பேசும் பொழுது நீங்கள் கவனமாக பேச வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இசை கேட்பது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் உங்களுடைய மனதிற்கு சற்று ஆறுதல் தரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. சக பணியாளர்களால் பணியில் சில இடையூறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணியிடத்தில் சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையாக இருக்காது. அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். இன்று உங்கள் துணையிடத்தில் பேசும் பொழுது அமைதியாகவும் நியாயமாகவும் பேச வேண்டும். குடும்ப பிரச்சனை சம்பந்தமாக சில பேச்சுவார்த்தைகள் காரணமாக உறவில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பணப்புழக்கம் இன்று திருப்திகரமாக இருக்காது. செலவுகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுவதன் காரணமாக நீங்கள் சேமிக்க இயலாத ஒரு நிலை ஏற்படலாம். ஓய்விற்கான நேரம் உங்களுக்கு குறைவாக இருக்குது. கால்வலியால் நீங்கள் அவதிப்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. மகரம் ராசி நண்பர்களே, இன்று சில ஏமாற்றங்கள் ஏற்படும். இது உங்களுக்கு கவலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய செயலில் தாமதங்கள் காணப்படலாம். இன்றைய சவால்களை சந்திக்க நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். உங்களுடைய பணியிடத்தில் காணப்படக்கூடிய சூழ்நிலை காரணமாக பணியில் ஆர்வம் உங்களுக்கு குறையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் குறித்த நேரத்தில் உங்களுடைய பணிகளை முடிக்க இயலாத ஒரு நிலையும் ஏற்படலாம். உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க நீங்கள் யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். தேவையற்ற செலவுகள் காரணமாக இன்று உங்களுக்கு பணம் கரையக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இன்று சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு குறைவாக இருக்குது. பதட்டம் காரணமாக கால் வலிக்கான வாய்ப்பு இருக்குது. தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கும்பம் ராசி நண்பர்களே, இனிமையான ஒரு நாளாக இருக்குது. புதிய முயற்சிகளில் நீங்கள் இறங்கலாம். இன்று நம்பிக்கை உணர்வுடன் காணப்படுவீங்க. இன்று பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் கழிப்பீங்க. இதனால் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவாங்க. பணப்புழக்கம் போதிய அளவை விட அதிகமாக காணக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆற்றலுடன் காணப்படுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. மீனம் ராசி நண்பர்களே, நல்ல பலன்கள் காண உறுதியாக கிடைக்கக்கூடியதாகும்.
குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வாய்ப்பு இருக்குது. உங்களிடம் காணப்படும் தன்னம்பிக்கை இன்று ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய செயல்திறன் மூலம் நல்ல ஒரு பெயரை பெறுவீங்க. கடின உழைப்பின் மூலம் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. அன்பான நேர்மையான உணர்வுகளை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவருக்கும் இடையே நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம். நிதி நிலைமை பாதுகாப்பாக இருக்குது. இன்று வங்கி இருப்பு கணிசமாக உயரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்வீங்க. இன்று மிகவும் உற்சாகமாக காணப்படுவீங்க. இதனால் உங்களுடைய ஆரோக்கியம் சிறந்து காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.